ஐஸ் ஸ்ப்ளைசிங் பண்ண போகிறோம். இப்போது ஐஸ் ஸ்ப்ளைசிங்கில் மூணு இதாக இருக்கா. இதில் நமக்கு எதுவாவது ஒன்று சென்டராக எந்த ரோப் இருக்கோ அதை எடுத்துக்கிறோம். இந்த ரோப் இப்போ சென்டராக இருக்கா, இந்த ரோப்பை தான் நம்ம ஃபஸ்ட்டு விட போகிறோம். இந்த 2 சைடில் இருக்கிற ரோப்பை நம்ம தொட போகிறதே கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிறது இந்த ரோப் தான். சரிங்களா? ஏதாவது ஒரு ரோப்பை எடுத்து ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நடுவில் உள்ள ரோப்பை முதல்ல உள்ளோடி எடுங்க. நடுவில் உள்ள ஸ்டாண்டை எடுத்துட்டோம். இனிமேல் 2 சைடும் உள்ளது இருக்குது. அதுக்கு ரைட் சைடில் உள்ளதை நம்ம தொடவே கூடாது. லெஃப்ட் சைடில் தான் ஃபஸ்ட் எடுக்க போகிறோம். செகண்ட் நம்ம லெஃப்ட் சைடில் உள்ளதை எடுக்க போகிறோம். இந்த லெஃப்ட் சைடில் உள்ள ரோப்பை முதல்ல நான் விட்டதுக்கு அந்த ரோப்புக்கு என்ன இருக்கா, இதுக்கு மேலோடி தான் எடுக்க போகிறோம். அதுக்கு மேலோடி வச்சு தான் இந்த ரோப்புக்கு மேலோடி வச்சு அடுத்த ரோப்புக்கு கீழோடி எடுக்க போகிறோம். நல்லா பாருங்கள், இந்த ரோப்புக்கு மேலோடி வச்சுட்டு அடுத்த ரோப்புனா இருக்கா, இந்த ரோப்புக்கு கீழோடி எடுக்க போகிறோம். ரெண்டு ரோப்பு எடுத்துட்டோமா. அடுத்த ஆளை எடுக்க போகிறது இந்த 3ஆவது ரோப்பு. இந்த ரோப்பை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மிச்சம் இருக்கிற ஸ்டாண்ட் அப்படின்னா இந்த ஒரு ஸ்டாண்ட் தான் மிச்சம் இருக்குது. இந்த மிச்சம் இருக்கிற இந்த ஸ்டாண்டுக்கு மிச்சம் இருக்கிற இந்த ஸ்டாண்டுக்கு இந்த ரோப்பை இந்த ஸ்டாண்டை இதுக்கு கீழோடு இப்படி விட்டு எடுத்தோம் அப்படின்னா அது தப்பாயிரும். ஏன் அப்படின்னா இது நம்ம தப்பு நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது 3 ஸ்டாண்ட் இருக்குது. 3 ஸ்டாண்டும் 3 பக்கத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கணும். இந்த மாதிரி இது இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கு, இது இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கு. ஆனால் 3ஆவது நம்ம யூஸ் பண்ண ஸ்டாண்ட் எந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கு, அதுக்கிட்டே தான் இருக்குது. அந்த ஒரு ஸ்டாண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி தள்ளி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கடைசியாக விட்ட இந்த ஸ்டாண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம கடைசியாக இப்படி உள்ளோடி விட்டோம். அதை அப்படியே விடக்கூடாது. அதை அப்படியே திருப்பி நல்லா பாருங்கள், இப்படி உள்ளோடி விட்டோம். அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படி உள்ளோடி விடாமல் சுற்றி திரும்ப உள்ளோடி விடுறோம். இப்படி விட்டுறத அப்படியே சுற்றி இது உள்ளே தான் விட போகிறோம். ஆனால் அதை கொஞ்சம் சுற்றி விடுறோம், அவ்வளோதான் பண்ணுறோம். அதை கரெக்டாக இப்படி கீழோடி விடாமல் ஒரு சுற்றி எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 ரோப்பும் 3 ஸ்டாண்டும் 3 பக்கமாக இருக்குது. இப்படின்னா தான் ரோப்பு நம்ம கரெக்டாக கீழே பண்ணுறோம். அடித்தளம் நம்ம க்ளீனாக போட்டிருக்கோம் அப்படின்னு அப்போ தான் தெரியும். அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் ஈஸி தான். ஃபஸ்ட்டு மட்டும் அடுத்தால அதே மாதிரி இந்த ரோப்புக்கு அடுத்தால உள்ளதுக்கு மேலோடி எடுத்து என்ன இருக்கா, இந்த ரோப்புக்கு மேலோடி வர்ற மாதிரி அடுத்த ரோப்புக்கு கீழே வர்ற மாதிரி நல்லா பாருங்கள். இந்த ரோப்புக்கு மேலோடி எடுங்க, அடுத்த ரோப்புக்கு கீழோடி. அதே மாதிரி தான் அடுத்தால இருக்கா, இந்த ரோப்புக்கு மேலோடி எடுத்து அதுக்கு அடுத்தால இந்த ரோப்புக்கு மேலோடி கொண்டு போய் அதுக்கு அடுத்தால இந்த ரோப்புக்கு கீழோடி கொண்டு போகிறோம். அடுத்தால உள்ளது இந்த ரோப்புக்கு மேலோடி போகுது. இந்த ரோப்புக்கு மேலோடி போய் அடுத்த ரோப்புக்கு கீழோடி எடுக்க போகிறேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்மளும் சரி நல்லா பார்த்துக்கோங்க, நம்மளும் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமே இதுதான். 3 பக்கம் பார்த்துருக்கு. 2 ஸ்டாண்ட் 2 வாட்டி நம்ம போட்டிங்க அப்படின்னா 2 வாட்டி போதும், 2 இல்லை 3 வாட்டி போதும். இதுக்கு அதிகமான வெயிட் கொடுக்க போகிறதில்ல. ஸோ 2 வாட்டி இல்லை 3 வாட்டி போட்டாலே போதும். சரிங்களா? இதுதான் இதை ட்ரை பண்ணுங்கள்.
சிக்ஸ் ஸ்டாண்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு இதுக்கு மேலே ஒரு வீடியோ பண்ணுவேன். இது மூணு ஸ்டாண்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு இப்போ ஒரு வீடியோ போட்டேன். அடுத்தவ ஜாயின்ட் ஸ்ப்ளைசிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.